Daily. Taste the Daily. தலைவரே, பெரிய டாலஸ்ட் லீடரே, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் எனக்கு புதுசு அரசியல், உங்கள் அரசியலை பார்த்து தான் நான் இப்போ பழக போகிறேன். உங்கள் அரசியலை தான் நான் கையில் எடுத்திருக்கேன். ஊழல் இல்லாத ஆட்சி, திராவிடம் இல்லாத ஆட்சி, உங்களுடைய தாரக மந்திரம் அதான் இன்றைக்கி நான் கையில் எடுத்தேன். அதனால தான் அவங்க முன்னாடி இன்றைக்கி முதல்வராக உட்கார்ந்துருக்கேங்கிறதா சொல்லியிருக்காரு. இன்றைக்கி காங்கிரஸ் பார்க்காம வந்ததுக்கு காரணமே அதாங்க. ஒன்று என்ன வேணால் செஞ்சுருவாங்க, ஒன்றை சுற்றி எதிரிகள் தான் இருக்காங்களே தவிர நல்லவங்க யாரும் பக்கத்தில் இருக்குன்னு நம்பாத. ஏன்னா எனக்கு அனுபவம் உண்டு. நான் எப்படி டாலஸ்ட் லீடராக எத்தனை கடந்து வந்தேங்கிற பாதையில் சமிக்கையாக சொல்லியிருப்பார். ஜாக்கிரதையாக இருங்க, இந்த மாதிரி இருங்க, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்னு. ஏன்னா அங்கேருந்து டெல்லியில் பாராட்டுறாங்க, நீ திமுக அகத்திட்டு இல்லையா பெருசக்தியை, ஊழல் சக்தியை. அப்படியே காங்கிரஸ் வெளியில் போயிட்டால் பாஜகவுக்கு பெரும் நிம்மதி. நம்முடைய தாராமந்தத்தை பேச வச்சுட்டோம், ரெண்டாவது இவங்களை அகத்துறோம். ஸோ பாஜக எதிர்பார்க்க நடக்குது. ஸோ அண்ணாமலை பாஜகவை எதிர்த்து விட்டார் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் ஒரு வதந்தியாகவே போய்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்குது? கிடையாது, எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹையர் கிளாஸ்க்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க எப்படி ரெடி ஆவாங்க, அதை உணர்ந்து தான் அவர் சொன்னார், நம்ம அந்த காலகட்டம் கொடுத்துருக்கனால ரெடியாக முடியாது, இதை வாபஸ் பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி கேட்குறாரு. இதை உடனே பாஜகவுக்கு எதிராக பேசுகிறார் திரு அண்ணாமலை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எம்ஆர்டிபிக்கு வரணும். சமகால அரசியலில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ ரேஸ் நடக்குது. இளைஞருக்குள்ளே யார் இளைஞரை கையில் தூக்கணுங்கிற ஒரு 4 முனை போட்டி. ஒரு பக்கம் முன்னாள் துணை முதலமைச்சர் உதய் ஸ்டாலின் அவர்கள், அடுத்து தற்போதைய முதலமைச்சர், அதுக்கு முன்னாடியே முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அதுக்கப்புறம் தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், அதுக்கு முன்னாடியிலேருந்து திரு சீமான் அவர்கள், இப்படியா பயணிச்சிருக்காங்க. இதில் யாரை கையில் தூக்குறதுங்கிற ஒரு போட்டி மக்கள்கிட்ட உண்டாகிட்டு இருந்தது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த்ஜி. முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் காங்கிரஸோட கூட்டணி வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் மோடியை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. காங்கிரஸின் முக்கிய தலைவர்கள் சந்திச்சுட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலைமையில் காங்கிரஸில் யாரையுமே சந்திக்கல, ரிட்டர்ன் ஆகிட்டாரு. என்ன மாதிரியான சூழ்நிலை இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு? எங்கள் தாவேக்கா எண்ணிக்கை ஒரு மாத்தான வெற்றி சொல்ல முடியாது, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெற்றதோ உங்களுடைய நேர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன மாதிரி மக்கள் ஒரு நிம்மதியாக ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் தேர்தல் நடந்தது போது வாக்களித்தாங்க. இவங்க ஒரு எல்லாருக்கும் செக்மேட் மாதிரி பாதியை நிறுத்தி விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 15 நாள், இன்றைக்கி 17வது நாள் இருக்குன்னு கணக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் நேயர்களுக்கு முதல்ல அதை தெரிவிச்சுட்டு தான் வணக்கம் தெரிவிக்கணும்னு வச்சுருக்கேன். ஏன்னாக்கா உங்கள் நேயர்களும் அதில் வாக்காளர்கள். என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. ஒன்று அதுக்கு தான் முன்காலத்தில் சொன்னாங்க, மேண்டேட் டிசிசிவ் மேண்டேட்டாக இருக்கணும், வாக்கு கொடுக்குற வாக்கு தீர்மான வாக்காக இருக்கணும். அப்போ தான் நாட்டினுடைய வளர்ச்சியும் அந்த மாநிலத்தோட வளர்ச்சியும் அடிபடாமல் இருக்கும். ஆனால் மாற்றுதலாக இருக்கணும், பழையற்றமாக அடிக்கிற மாதிரி திருப்பி அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி எண்ணத்தில் பண்ணியிருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, நகரத்துலலாம் ஒரு மாதிரி வாக்கு, கிராமப்புறங்கள்லாம் ஒரு மாதிரி வாக்கு, இந்த மாதிரி வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இவ்வளவு குழப்பம் ஓடுது. இது தமிழகம் கண்டறியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் இது ரொட்டீனாக மற்ற மாநிலங்கள்லாம் நடக்குது. இன்றைக்கி கூட கர்நாடகாவில் நடந்துட்டு தான் எனக்கு பார்த்துட்ருக்கோம். நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் கொடுக்கலையா சண்டை போட்டு குழந்தைங்க பண்ணை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சண்டை போட்டு இன்றைக்கி அவர் டிகே சிவகுமார் வாங்க போகிறாரு, அங்கே போடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே வராமல் இருக்கிறது அமைதியாக போயிட்டு இருந்தது இத்தனை வருஷம். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் காரணமே அந்தந்த கட்சிகளுடைய அகங்காரத்தனம், ஒரு திமிருத்தனம், வாக்காளர்களை துச்சமாக நினச்சதோடைய விளைவு தான் இன்றைக்கி திமுக இந்த அளவுக்கு முதலமைச்சரை தோக்குற அளவுக்கு பதவியை இழந்தது, ஆட்சியை இழந்தது. அடுத்தது அதிமுகவில் அதே அதிகாரப்போக்கு, ஆணவ போக்கு, இதை கடைப்பிடித்து மக்களை கைப்பிடித்து நடத்திட்டு போகாமல் அகங்காரப்போக்கை கடைப்பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த கட்சிக்கு இன்றைக்கி இந்த விளைவு. பிற்காலத்தில் 2 கட்சியினுடைய பெருந்தலைவர்களும் மக்களை அனுசரிப்பாங்க, தொண்டர்கள் அனுசரிப்பாங்க, ஆனால் ஆளுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் கலைஞர் அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் புரட்சி தலைவரும் சரி, மேடம் ஜெயலலிதாவும் சரி. ஆனால் இப்போ மற்ற அவங்க காலம் கடந்து வரச்சே இப்போ வர தலைவர்கள்லாம் தான் அப்படிங்கிற மமதையில் வந்துடுறாங்க.
அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி சந்திச்சிட்ருக்கு தமிழகம். இங்கே இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது இல்லாமல் இருந்தானாக்க இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தது சான்ஸே கிடையாது. அடுத்து தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகள் என்னமோ தமிழகத்தில் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு விரோதி மாதிரி நினைக்கிறாங்க. அது என்னென்ன அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. எப்போதுமே பாருங்கள், இதே வந்து இந்த இந்த தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் ஒரு 5.5 கோடி ஜனங்க வாக்காளர்களாக இருக்காங்க. இவங்களை தவிர மற்ற மாநிலம் இருக்கிற வாக்காளர்களுக்கும் அதே மத்திய அரசு தேசிய கட்சிகள் தான் இருக்குது. அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு விரோத போக்கோ வந்துடும், அதுவாகிடும் இதுவாகிடும் ஒரு பயமுறுத்துகிற நிலைமையெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. இவங்களை தான் வந்து தப்பாக எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து தேசிய கட்சிகளை மறந்து போயிட்டாங்க. தேசிய கட்சியோடு அனுசரித்து போகாத எந்த கட்சி வந்தாலும் நமக்கு டெவலப்மெண்ட் கிடையாது, வளர்ச்சிங்கிறதே கிடையாது. அதனுடைய விளைவு நீங்கள் சொல்லலாம். தமிழகம் வந்து முன்மாதிரி மாநிலமாக மாறிடுச்சு, முன்னோடியாக இருக்குதுன்னு எதுக்கு இங்கே கடன் இருக்கும்? முன்னோடியாக இருந்தால் வியாபார தொழிலெல்லாம் டாப்பில் இருந்ததுனாக்க எங்கே கடன் வரும்? 10 லட்சம் கோடி எப்படி கடன் வருது? அப்படின்னா என்ன ஒரு மாய பொம்மை. நான் நல்லா இருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு அவங்க குடும்பம் நல்லா பண்ணாங்க தவிர மக்களுக்கு நல்லா இப்போ தான் புத்தி வந்திருக்க. அந்த புத்தி வந்தது இவங்க சரியாக செய்யலையோ அப்படிங்கிற மாதிரி சில தரப்பு மக்கள் பேசுகிறாங்க. இப்போ என்ன நம்ம செய்யணும்? சரி, கொடுத்தோம், ஆட்சியை கொடுத்துருக்கோம், ஒருத்தர் வந்திருக்காரு, வெயிட் பண்ணி பார்ப்போங்கிறது ஒரு கட்சி இல்லை அந்த இப்படி இருக்க, அப்போ இன்னும் போக எப்படி இருக்குதுன்னு இன்னொரு கட்சி சொல்லுது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு திறனாய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. இன்றைக்கி அதனுடைய ஒரு பிம்பமாக வந்து முதல்ல நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய டெல்லி விசிட்டை பார்க்கணும், டெல்லி பயணத்தை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தது வந்து மக்களுடைய ஒரு கேள்விக்குறி. என்ன பேசினார், என்ன பண்ணார், 10 நிமிஷம் தானா, ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டார், இதுதான் மக்களுடைய மனசில் காணும். ஏன்னாக்க இங்கே வந்து அவங்க ஆட்சி அமைச்சதே கொஞ்சம் லேட்டாக தான் அமைச்சிருக்காங்க. இழுபறி. முதல்ல கவர்னர்கிட்ட நம்பரை காட்ட முடியல, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சமாதானப்படுத்தி நம்பரை வாங்கிட்டாங்க. நம்பரை வாங்கிட்டு போய் பார்த்தாங்க, பதவி எடுத்தாங்க. பதவி எடுத்த பிறகும் சில கட்சிகள் உள்ளே வரத்துக்கு 1008 இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க. ஏங்க நான் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சி நடத்துகிறேன்னாக்கா நான் டிசிஷன் வரேன்னு என்னுடைய தைரியத்தில் உள்ளே வரணும். யாரையோ போய் கேட்குறது யாராவது அவங்களுடைய ஏஜென்ட் ஆகுங்க. அப்படின்னா இப்போ என்ன பண்ணிருக்கணும், இங்கே வந்திருக்கவே கூடாது. அவங்க கட்சியிலான்னு நீங்கள் ஜெயிச்சிங்க, அப்படியே கம்மனு ஏன் இங்கே வரீங்க? அப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு எல்லாம் வேணும். ஆனால் இன்னொருத்தருடைய மாஸ்டர் எனக்கு இருக்கார், அவர் இப்படி தான் கேட்பானாக்கா இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் கொண்டு வர சரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிறப்ப எப்படியோ நம்ம உயிர் நாடி இருந்தால் பல்ஸ் கொடுத்தா போதும், ஆக்சிஜன் வர வரைக்கும் ஏன் அந்த ஆக்சிஜன் எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிறாங்க. இதுன்னு குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களால எந்த முடிவுக்கும் வர முடியல. வராத நிலையில் எப்படி வந்து நாள் கடந்துக்கிட்டே போகுது. பிரதமர் ஏன்னா இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாரையும் போய் பார்த்துட்டாரு. ஸ்டாலினை பார்த்துட்டாரு, எடப்பாடியை தவிர மற்ற எல்லாரையும், சீமான் எல்லாரும் போய் பார்த்துட்டாரு, அன்புமணியிலேருந்து எல்லாரும். ஆனால் பார்க்காது யாருனாக்க நயனார் நாகேந்திரன் பாஜகவில் பார்க்கல, அப்புறம் எடப்பாடியாரை பார்க்கல, 2 பேரை பார்க்கல. அதில் ஈவன் நயனார் நாகேந்திரங்கிறவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன். அவரை பார்க்காம டெல்லியில் மூத்த தலைவர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்துட்டார், பிரதமரை பார்த்துட்டாராக்க இது சரியாக படி நினச்சிருந்துருக்கலாம். அதனால் நாள் கடத்தி போகவே அவங்க வந்து ஒரு நேர்காணலுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. டிலே ஆகி கிடைக்குது, போகிறாரு. முதல் நாள் தெரிவிக்கிறாங்க, அடுத்த நாள் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிட்டு வராரு, பார்க்குறாரு. ஆனால் அன்ப்ரிப்பேர்டாக போகிறது ஒன்று, தயாராகாமல் போகிறது ஒன்று. 2 இல்லை இப்போ தான் போகிறோம் இல்லை கஸ்டமரியாக ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை பெரியவர்கிட்ட போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வந்து விஷ் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்று. 2 தான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த அவர் பார்த்துட்டு வந்த அதுக்கப்புறம் செய்தி குறிப்பு வருது தமிழகத்தில். அந்த செய்தி குறிப்பு என்னங்கிறது எல்லோரும் இன்றைக்கி பேசி முடிச்சுட்டாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. கஸ்டமரியாக இருக்கிறது தான் நடந்தது. எனக்கு எப்போதும் போல் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து தேசிய கீதத்தை முதல்ல பாடணும், எது பின்னாடி பாடணும், அது மக்களுடைய டெவலப்மெண்ட் கிடையாது. அடுத்தது வந்து மேகதாது அணை அது சுப்ரீம் கோர்ட் கனெக்டட் மேட்டர். அது ப்ரீச் ஆச்சுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு கண்டெம்ட்டில் கொண்டு வந்து அவங்களை கை கட்டி நிற்க வைக்கணும் டிகே சிவகுமாரை. அந்த பயமுறுத்தலை இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கணும் மாண்புமிகு முதலமைச்சர். நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியுங்க சட்டம், நாங்கள் உடனே இன்றைக்கி அர்ஜென்ட் பெட்டிஷன் மூவ் பண்ணுறோம் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு உடனே ஃபைல் பண்ணுங்கள். ஏன்னா உச்சநீதிமன்றம் இப்போ கோடைக்கால விடுமுறைக்கு தொடங்க போகுது, இந்த வாரத்துலேருந்து தொடங்கியிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 17 வரைக்கும் கிடையாது. இல்லை எமர்ஜென்ட்டாக கொண்டு வரணும்னா வெக்கேஷன் சிட்டிங்கில் இதெல்லாம் ரொம்ப எமர்ஜென்ட்டாக எடுக்க மாட்டாங்க கண்டெம்ட்லாம். அதனால் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதை விடுத்து ஒரு லெட்டர் எழுதுகிறாரு மாண்புமிகு பாரத பிரதமருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. அது முடிஞ்சு போச்சா, கிளம்பினதுக்கப்புறம் சரி லெட்டர் எழுதிட்டிங்களா, அந்த அஜெண்டாவே எதுக்கு திருப்பி கேட்குறீங்க? வச்ச கோரிக்கைகளில் திருப்பி நம்ம சொல்லலை, தமிழக செய்தி குறிப்பு சொல்லுது, தமிழக அரசனோடுது. அப்போ அதே அஜெண்டாவை கேட்குறாரு. அதே அஜெண்டா மேகதாது அணை பண்ணி நீங்கள் நீர்வளத்துறையை இன்டர்வென்ட் பண்ணி அதை நிறுத்துறதுக்கு பார்க்கணும், அவங்க வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
இவர் நீர்வளத்துறையினுடைய ஒரே முக்கிய வேலை என்னன்னாக்க காவேரி ட்ரிபியூனல் உச்சநீதிமன்றத்துப்படி அதனுடைய ட்ரிபியூனல் அமைச்சிருக்காங்க, அது நீர் பகிர்வு அதுதான் பார்க்கும். அது அணையை கட்டுறது ரைப்பேரியன் ஸ்டேட்டு அப்பர் ஸ்டேட் கீழே இருக்கிற அப்பர் லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்லாம் அதனுடைய கன்சர்ன் கிடையாது. அது கொடுத்த டைரக்ஷனை பண்ணுற வேண்டியது அவ்வளோதான். அதை தவிர வேறு ஏதாவது புது அணை கட்டணும் தமிழகத்தில் வேணும்னாக்கா அவங்கள அப்ரோச் பண்ணணும் நீர்வளத்துறையை. அதை கேட்டிருக்கலாம், நாங்கள் ஒரு புது அணை கட்டுறோம் இங்கே ஹெல்ப் பண்ணுங்கள், அது கேட்கல. இதை கேட்குறாரு. இது வந்து சுப்ரீம் கோர்ட் மேட்ரு, அதுலேயும் அந்த பாயிண்ட் போயிடுச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன கேட்குறாரு, மீனவர்களை விடுவிக்கணும். இது மீனவர்கள் ரொட்டீன் அஃபேர், எப்போ பாரு அவங்க கைது ஆறுது. ஏன்னா அந்த கடல் எல்லையை தாண்டி போகிறாங்க, அவங்க பிடிக்கிறாங்க. அப்போ 38 பேர், இன்றைக்கி 58 பேர். இது ரொட்டீன் அஃபேர். இதுக்கு ஒரு கடிதம் வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், நம்ம தமிழர் தான், திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு கடிதமாக ஒரு ஃபேக்ஸாக கொடுத்தா உடனே அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, ஸ்ரீலங்காவோட எடுத்து அவங்கள விடுவிக்க போகிறாங்க. அதுக்கு இது ஒரு கோரிக்கை தேவையே இல்லை. 3 4வது என்ன, இந்த பாட்டு முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, அதாவது நம்ம எதிர்பார்த்தது மாண்புமிகு பாரத பிரதமர்கிட்ட போய் இப்போ வரப்போகிற 1ஆம் தேதி பட்ஜெட் இவங்க நடத்தி ஆகணும். அது வந்து குறுகிய பட்ஜெட் தான் போட்டாங்க திமுக அரசு ஆட்சியிலேருந்து போகிறதுனால. இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ் பட்ஜெட் முழுந்திரவான பட்ஜெட்டு நிதி நிலை அறிக்கை சமர்ப்பிக்கணும். அதுக்கு வந்து இப்போ கவர்னருடைய உரைக்கு அப்புறம் தொடங்கும். அது ஒரு செகண்ட் வீக் ஆஃப் ஜூனில் நடக்கணும், 2வது வாரத்தில். அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஷார்ட்டேஜ் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கூட்டு கன்சல்டேஷன் வந்ததுக்கப்புறம் தொழில் முனைவர்களை கூட்டு வச்சு பார்த்தாரு, எந்த அளவில் இருக்காங்க, என்னென்ன அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் கேட்டார். அதை பேஸ் பண்ணி நிதியமைச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி, மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அணுகிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு பிரதமர்கிட்ட கொடுத்து, இவ்வளவு நிதி பிரச்சனை இருக்குது, நீங்கள் 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க, அது காணா போச்சுங்கிற பேர் தான். அதுக்கான வெள்ளை அறிக்கை ஃபுல்லாக ரெடி பண்ண முடியல, அவுட் செட்டாக ரெடி பண்ணியிருக்கோம், வெளியாக ரெடி பண்ணியிருக்கோம், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இதனால் எங்களுக்கு கஷ்டப்படுது, நாங்கள் இப்போ பட்ஜெட் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் பட்ஜெட் இன்றைக்கி போட்டு நிதிநிலையை வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும், கொஞ்சம் இதை பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கணும். அது வரவே இல்லை. அதான் முக்கியமான சப்ஜெக்டே, வரவே இல்லை. என்ன இல்லை, அதை தாண்டி பரந்தூர் விமான நிலையம், அதெல்லாம் அவர் உடனே எடுக்க மாட்டாங்க. பேச போகிறது 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விளாவரை சரி கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னாக்கா வெளிவாக காட்டினாங்க, கேட்டுட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இதில் நீ இவ்வளவு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் அவர் பேசியிருப்பாரா, இல்லை தன்னுடைய கட்சி தன்னுடைய அரசியல் அந்த ஒரு நிலைப்படை மட்டும் பேசிட்டு வந்திருப்பாரா? ஏன்னா இது வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை, 108 தான், பாக்கியெல்லாம் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் அமைச்சு வச்சிருக்காரு. இதில் மோடியினுடைய உதவி தேவைப்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய அரசியல் பங்கை மட்டும் பேசிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா இவ்வளவும் 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டாரா அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வருது. இல்லை அதாவது லெட்டர் கொடுத்துட்டாரு, ஒரு 4 அவரே கையில் எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு 4 ஒரு இந்த பேப்பர் எடுத்துகிட்டு 4 ஷீட்டை 4 ஷீட்டு தான் எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அது கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ ஷாட் வருது, எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி டென்ஷன் இதில் ரிலாக்ஸ்டாக பார்க்குறாரு. நீங்கள் கேட்டது அரசியலாக கேட்குறீங்க, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒரு பிரதமர் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பார்க்குறாரு. இவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் அ ஸ்டேட்டு, ஒரு மாநிலத்துடைய நிர்வாக தலைவர், அவர் ஒரு இந்தியா ஒரு நாட்டினுடைய நிர்வாக தலைவர். அவரை போய் பார்க்குறச்ச இந்த சமயத்தில் அரசியல் பேசுவது என்பது மறைமுகமாக நடந்திருக்குமே தவிர டைரக்ட் டைலாக்காக வந்திருக்காது. நேர்படியாக வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டாங்க, டச் அண்ட் கோம் அவங்க தொட்டு மாதிரி பேசியிருப்பாங்க. என்ன தம்பி நீங்கள் வந்து அதே சொன்னாங்க, பிரதமர் வந்து அவரை பார்த்தோன்னே வணக்கம் சொல்லி தமிழில் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னதாகவும் ரொம்ப பெரும். ஏன்னா இது வந்து உண்மையான விஷயங்கள் யாருமே தெரியாது. 1 to 1 நீங்களும் 4 பேர் நேராக உட்காந்துருக்க மாதிரி தான், யாருமே அங்கே இல்லை. நல்ல சொல்ல மைக்கு சொல்லி வச்சு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணாலே தவிர பண்ணவும் முடியாது பிரதமர் ஆஃபீஸில். அதனால் 1 to 1 தான் எல்லாமே ஹேஷியம், ஒரு கற்பனையில் பேசுகிறது தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, 1 to 1 பாடுறச்ச, என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ரைட்டு, என்னப்பா நீ குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து சின்ன பையன் ஒரு அசைக்க முடியாத ஆணையாக நாங்கள் பயந்து சொல்ல முடியாது பிம்பத்தை கொடுத்த திமுக அகத்திட்டியாமே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு ஒரு பிரமிப்பாக பார்த்த மாதிரி சொல்கிறாங்க வெளியில். அது எந்த அளவுக்கு உண்மைன்னா, மாண்புமிகு பாரத பிரதமர் என்பவர் பெரிய டாலஸ்ட் லீடர். எத்தனையோ பேர் விஜய்களை, எத்தனையோ பேர் கேசரிவாலோ, எத்தனையோ பேர் மம்தாவோ, எத்தனையோ விஜய்களோ, எத்தனையோ ஸ்டாலினோ பார்த்தவர் அவர். என்ன இதெல்லாம் புதுசு கிடையாது. அதெல்லாம் சின்ன பையன் ஒரு புதுசாக வந்திருக்காரு, நம்ம சினிமா நடிகராக இருக்க பார்த்துருக்கோம். அதனால் ஒரு அன்பால் கேட்டிருப்பார், எப்படிப்பா நீ சாதிச்சேன்னு. ஆனால் பயந்துட்டு கேட்டால் நீங்கள் ஊடகம் உருட்டுறாங்கண்ணே, நோவேர் என்ன ஆனாப்பட்ட ட்ரம்ப்பை இன்றைக்கி காலை விழுந்து என்னுடைய நண்பர் சொல்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்க என்ன. அதனால் வந்து ஒரு அன்பில் கேட்டுப்பார், எப்படிப்பா நீ சாதிச்சு என்ன விஷயம் கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பா, இல்லைங்க நான் வந்து சொன்னதுக்கு ஆடு தாங்க, தாவரம் இல்லாத ஆட்சி
ஊழல் இல்லாத ஆட்சி. அதான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் சினிமாத்தில் வந்து மக்கள் என்ன பக்கம் இருக்காங்க, என் ஃபேன்ஸாக இருக்காங்க அந்த ஓட்டு. ஆனால் அவர் இப்படியும் சொல்லியிருக்கலான்னு என்னுடைய எண்ணம். இல்லைங்க, நீங்கள் தாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, திராவிட இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, உங்கள் தாரக மந்திரத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டேங்க, உங்களை பெருந்தலைவராக மதித்து கொண்டு போய் சேர்த்துருக்கேங்க, நீங்கள் தாங்க எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாருனாக்க இன்றைக்கி காங்கிரஸ் பார்க்காம வந்ததுக்கு காரணமே அதாங்க. அதுதான் உண்மை. அப்ப நீங்க சொன்ன இரண்டு கருத்துல முன் சொன்ன கருத்து இல்லை, இந்த பின் சொன்ன கருத்து தான். பின் சொன்ன கருத்து தான். பெருந்தலைவரே, பெரிய டாலஸ்ட் லீடரே, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் வந்து எனக்கு புதுசு அரசியல், உங்கள் அரசியலை பார்த்து தான் நான் இப்போ பழக போகிறேன், உங்கள் அரசியலை தான் நான் கையில் எடுத்திருக்கேன். ஊழல் இல்லாத ஆட்சி, திராவிடம் இல்லாத ஆட்சி, உங்களுடைய தாரக மந்திரம் அதான் இன்றைக்கி நான் கையில் எடுத்தேன். அதனால தான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி முதல்வராக உட்கார்ந்துருக்கேங்கிறதா சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே தம்பி ரைட்டு. ஆனாலும் சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் கூட இருந்தவங்கலாம் வந்து லேசானப்பட்ட ஆளுகள் கிடையாது, கரை தேர்ந்தவங்க. உன்னை என்ன வேணால் செஞ்சுருவாங்க. உன்னை சுற்றி எதிரிகள் தான் இருக்காங்களே தவிர நல்லவங்க யாரும் பக்கத்தில் இருக்குன்னு நம்பாத. ஏன்னா எனக்கு அனுபவம் உண்டு. நான் எப்படி டாலஸ்ட் லீடராக வந்து எத்தனை கடந்து வந்தேங்கிற பாதையில் சமிக்கையாக சொல்லியிருப்பார், ஜாக்கிரதையாக இருங்க, இந்த மாதிரி இருங்க, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்னு. ஏன்னா எப்போ இவர் சொல்கிறாரோ உங்கள் தரத்தை தான் நான் சொல்லிட்டேங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் சொன்னதுக்கப்புறம் அவர் நிச்சயம் சொல்லியிருப்பார், உங்கள் கூட நான் பயணிக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி இணக்கமான போக்கை தெரிவிக்க போகிறாருங்கிறத தெரிஞ்ச உடனே தான் இன்றைக்கி ஜோதிமணி அக்கா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க காங்கிரஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளில போயிட்டாருன்னு சொல்லிட்டுங்க. யார்? ராகுல் காந்தியை. அப்புறம் சோனியா காந்தி அம்மாவை இங்கே பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா எப்படிங்க? இதுக்கு அடித்தளம் முதலே ஆரம்பிக்குது. எங்கள் கேரளாவுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாலே போகலை. ஏன்னா அங்கேருந்து டெல்லியில் பாராட்டுறாங்க, நீ திமுக அகத்திட்டு இல்லையா பெரும் சக்தியை, ஊழல் சக்தியை, உன்னை பாராட்டுறோங்கிறத சொல்லிட்டாரு. அதனால் நம்ம போகிற ட்ராக் சரியாக தான் இருக்குது, மாண்புமிகு பாரத வரவேற்கிறாருங்கிற யாருமே என்னை பாராட்டினா எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்று அவர் பக்கம் தான் திரும்பி பார்ப்பேன். அதனால் அந்த பக்கம் நகரத்தோட இங்கே கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் சந்திப்பு நகரில் இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு புறப்பட்டு வந்துட்டார். அதனால் இப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறதுனால நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அவங்க வழியே போய் நம்ம தமிழகத்தை கொண்டு போயிட்டோம்னா நம்ம நிரந்தர ஆட்சியில் ஒரு நீண்ட காலம் பயணிக்க முடியும். அதையும் தவிர தேசிய அரசியலையும் நம்ம உள்ளே நுழைஞ்சிட முடியுங்கிற எண்ணம் இருக்குது, யாராக இருந்தாலும் இருக்கும். அதனால தான் அவர் பண்ணியிருக்காரு. இல்லை, இதில் எனக்கு கேள்வி என்னென்னா, இப்போ மோடியோடு பாஜகவோடு இணக்கமான இந்த அரசோடு இணக்கமாக விஜய் போகிறார் அப்படின்னா அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு உங்களோட பயணிக்குமா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள். இன்றைக்கே வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ளேயே ஒரு டிவைடட் ரூல் மாதிரி அந்த இவர் ஒருத்தர் வந்து நவீன் சக்கரவர்த்தி, அவர் பேர் என்ன சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் என்ன சொல்கிறாரு, போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டியிருக்காரு டெல்லியில். அவர் ஒண்டி தான் வந்து விஜயை வந்து காங்கிரஸ் கூட இருக்கணுங்கிறதுல மும்முரமாக காட்டுறாரு. இவங்க உடனே சேர்ந்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, குதிரை பேரை நடத்துகிறீங்க, காங்கிரஸ் நடத்தாத குதிரை பேரமா, காங்கிரஸ் பண்ணாத ஐட்டாட்டியமா, எத்தனை மாநில அரசுகளை கவுத்திருப்பீங்க நீங்கள். அப்போ அதுக்கு பேர் என்ன? அது குதிரை பேரம் வேறு ரூபத்தில். அவங்க வந்து நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி உட்காந்து தாவேக்கா வந்து செய்யுது தவறு, விஜய் அவர்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, எங்களுக்கு பிடிக்கலைன்னு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லி இல்லை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னாக்க அதிமுகவில் குதிரை பேரை கொண்டு வந்து நிறைய பேரை கொண்டாந்து சேர்க்குறாங்க. உள்ள பயம். இவங்க வந்துட்டாங்கனாக்க இன்னும் 6 மாதத்துக்குள்ளே இங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி, ஏன்னா பெருவாரியாக அதிமுகவில் தாவேக்கா இருந்தும் அதிமுக சீட்டில் ஜெயிக்கிறவங்க உறுதியாக மக்கள் பக்கம் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க, கட்சியில் சேர்க்குறாங்க. அதனால் இப்போ என்ன காங்கிரஸுக்கு என்ன பயம், ஓகே நம்மளை வந்து செக் அவுட் பண்ணுவாங்க. அப்படியே காலம் தொட்டே நம்ம எதிர்த்தோம், ஏதாவது ஒரு கொள்கையில் மாறுபட்டு குரல் கொடுத்தானாக்க சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க நமஸ்காரம் அப்படி சொல்லிவிடுவாரோங்கிற பயத்தினால தான் இப்போ உதறலின் காரணமாக இன்றைக்கி கூட மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராதவர்ஜன் சொல்கிறாங்க, தாவேக்கா உண்மையான அதிமுக மாறுகிறதுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், சொல்லியிருக்காரா? இது தவறுதலான, ஏன்னா இது கெட்ட பேர் வரும். அதிமுக ஊழல் கட்சி தான் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? இதை வந்து ஐ திங்க் இன்னும் சீஃப் மினிஸ்டர் பார்த்துருக்க மாட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட்டுக்கு கண்டிப்பார். அதனால் இது சொல்கிறாங்க. இதை பார்த்தெல்லாம் எப்படிங்க நீங்கள் காங்கிரஸ் வந்து இவங்களோட பயணிக்க எதிர்பார்க்குறீங்க? இது வந்து நீங்கள் வந்து இது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதுலேயும் உள்ள அரசியல் இருக்குது. காரணம், எப்படியாவது காங்கிரஸுடைய வளர்ச்சியை தடுக்கணும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு பாஜக அங்கேருந்து பார்க்குது. இவர் டெல்லி போய் பிரதமரை பார்த்துட்டு வந்துட்டார். இன்றைக்கி குழப்பம் நடக்குது. குழப்பம் நடந்தானே அப்படியே காங்கிரஸ் வெளியில் போயிட்டால் பாஜகவுக்கு பெரும் நிம்மதி. ஒரே கல்ல 2 மாங்காய்.
நம்முடைய தாராமந்தத்தை பேச வச்சுட்டோம், ரெண்டாவது இவங்களை அகத்துறோம். ஸோ பாஜக எதிர்பார்க்கறது நடக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பாஜகவுடைய பாணியில் தான் போகிறார். அடுத்து ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, மாண்புமிகு நிதி அமைச்சரை போய் சந்திக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன். என்ன டிமாண்ட் வச்சார்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இராணுவ தளவாடங்கள் அமைப்பதற்கான யுக்திகள் திமுக கைவிட்டுடுச்சு. இங்கே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு திருவிடையில் பெரிய ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நில ஆர்ஜிவே பண்ணி கொடுக்கல, அப்படியே கலப்பில் போட்டுடுச்சு. இன்றைக்கி போய் அதை கேட்குறாரு. அதனால் வேலைவாய்ப்புகள் பெருகும் கேட்குறாரு. அதே காலகட்டத்தில் ஆரம்பித்த யூபியில் வந்து பிரமோஸ்கர் இது தயாரித்து அதை பயன்படுத்திட்டாங்க. இப்போ சீனா பாகிஸ்தானோட பாரில் இப்போ இது வந்து கேட்குறாரு. இது வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் பெரிய லெவலில் இருக்கிற கல்வி நிறுவனங்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க கேட்குறாரு. அடுத்தது ரோடுகள், நெடுஞ்சாலைகள் அண்டு இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம், அது கடல் நீர் பொறுத்து நீர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஏர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வான்வெளி, தரைவழி, நீர்வழி, மூணுத்தையும் இன்சஸ்ட் பண்ணி போய் கேட்குறாரு. அப்போ பாஜகவினுடைய தாரக மந்திரம் வளர்ச்சி, வளர்ச்சி, டெவலப்மெண்ட். இவர் அந்த லைனுக்கு வந்துட்டாரா? ஆனால் இவன் மக்கள்லாம் எதிர்பார்த்தது நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுங்க, பெட்டிஷன் கொடுப்பாரு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் அது வந்து உச்சநீதிமன்றத்துடைய சப்ஜெக்டு, அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். அதனால் இந்த மொழி பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, வேலைக்காகாத பிரச்சனை பற்றி அவர் கொண்டே போகலாம். அப்போயே தெரிஞ்சு போச்சு இவர் வந்து ஊழலுக்கு எதிரான யுத்தம், நான் திராவிட பார்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த லைனுக்கு போயிட்டார். அப்போ காங்கிரஸ் எதிர்பார்த்தது நடக்கலை, திருமா எதிர்பார்த்தது நடக்கலை, மாநில உரிமையை பற்றி போய் பேசலை. இதனுடைய காரணம் தான் இப்போ காங்கிரஸ் சந்திக்காதனுடைய முக்கிய ஒரு இதாக பார்க்கப்படுது. ஆமாம், மாநில உரிமை தானே இவங்க பேசுவாங்க. வேற என்ன பேசுவாங்க? கவர்னர் இருக்கக்கூடாது, மாநில உரிமை, ஹிந்தி இருக்கக்கூடாது, மூணுமே அங்கே சப்ஜெக்ட் இல்லை. அப்போ என்ன ஆச்சு? இவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப அமைதியாயிட்டாங்க யாருமே. இப்போ பாருங்க, ஏன்னா இதை வந்து இவங்க எதிர்த்தாங்க வச்சுக்கோங்க, மக்கள் வரவேற்பாங்களா? இல்லை. வரவேற்பாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கத்துக்குட்டி பாலிட்டிக்ஸ் ஒன்றும் தெரியாதுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் மடக்கிற அளவுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாணியிலேயே அவருடைய பாதையிலே நடந்துட்டு வந்துட்டார். ரைட்டா? அப்போ குரு சிஷ்யன் மாதிரி தான் இதுக்கு நடந்திருக்கு. அதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கொள்கை சிபிஎஸ்இ ஸ்கூலில் இப்போ இந்த வருடத்துலேருந்து கொண்டு வர்றாங்க. அது சட்டப்படி இது வந்து தவறு, நீங்கள் பண்ணக்கூடாது, 2029 அமல்படுத்தணும்னு சொல்லி முதல் முறையாக பாஜகவின் ஒரு திட்டத்திற்கு ஒரு எதிராக பேசிட்டார். ஸோ அண்ணாமலை பாஜகவை எதிர்த்து விட்டார் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் ஒரு 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 வதந்தியாகவே போய்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி நிலைப்பாடு நமக்கு இருக்குது? கிடையாது. எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் திமுக அரசியல். நீங்கள் வந்து அதிரப்பட்டியில் தான் டங்ஸ்டன். ஆமாம், டங்ஸ்டன். அந்த அவங்க என்ன பண்ணிச்சு, அந்த சுரங்கத்துறை வந்து ஒரு வெளியிட்டது, அதை ஆர்ஜிதம் பண்ணணும்னு. அப்போ இருக்கிற கிராம மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, பலவாரியாக பாருங்க. அப்போ அதை கையில் எடுத்தவர் யார்? முன்னாள் மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் சொன்னது என்ன? நான் உங்கள் கூட பக்கம் இருக்கேன், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அங்கே பழைய காலத்து சின்னங்கள் புத்தர் அதெல்லாம் இருக்குது, அதில் அழிக்கக்கூடாது, நான் நிச்சயமாக இதை எடுத்துக்கொண்டு சுரங்கத்துறை அமைச்சர், மாண்புமிகு சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து நிச்சயமாக விளக்கம் கூறி உங்களுக்கு விடிவு கொண்டு தருவேன். அப்போ மத்திய அரசு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்குது, அதுக்கு எதிராக இருக்கிற மக்கள்கிட்ட பல நாட்டின் நலன், அந்த மக்களுடைய தொகுதி மக்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம், வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறத கையில் எடுத்து உடனே அதுக்கான செயல்பாடுகள் பண்ணி அதை விட்ரா பண்ண வச்சார். அப்போ பாஜகவுக்கு எதிராக வேலை பண்ணிட்டாரா? மத்திய அரசுக்கு எதிராக பண்ணாரா? இல்லை. அதே மாதிரி அப்போ மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை செய்யணுங்கிறதா. இப்போ நீங்கள் சொன்னது என்னாக்கா, 29-30 டைம் கொடுத்து வருவோம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடியாவாங்க, மைண்டில் பேரண்ட்ஸ் ரெடியாவாங்கன்னு கொடுத்தாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் திடீர்னு வந்து உடனே இந்த வருஷம் 4-5 மாதத்துக்குள்ளேயே வருவாங்கனாக்கா எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா இப்போ தான் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 2 மொழியில் போயிட்டுருக்கு. ஸ்கூல் 9th-லேருந்து 10th போகிறதுக்கு ஒரு பெரிய காலகட்டம். ஏன்னா தே ஆர் கோயிங் டு த ஹையர் ஸ்டடீஸ். அப்போ ஹையர் கிளாஸ்க்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க எப்படி ரெடி ஆவாங்க? அதை உணர்ந்து தான் அவர் சொன்னார், நம்ம அந்த காலகட்டம் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி வர்றது வந்து குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், ரெடியாக முடியாது, இதை வாபஸ் பெற்றுக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாரு. இதை உடனே பாஜகவுக்கு எதிராக பேசுகிறார் திரு அண்ணாமலை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எம்ஆர்டிபிக்கு வரணும்னு ஊடகங்கள் இருக்குல்ல, பேசி ஊடகங்கள், திமுகவோட அதில் டைலாக் அடிச்சிட்டாங்க.
அதெல்லாம் எதிர்த்து பேசலைங்க. மக்கள் என்ன இப்போ பாருங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாணவர்களை நோக்கி தான் பயணம் சொல்லிட்டு இன்னைக்கு வாக்காளர்கள் வந்திருக்காங்க. குழந்தைகள் நண்பா நம்பி உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பேன், குழந்தைகளே மாணவர்களே கூப்பிட்டாரு. சரி, இவரும் கூப்பிடுறாரு, என் மாணவர்களுக்கு முக்கியமானதான் நான் செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ சமகால அரசியலில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ ரேஸ் நடக்குது. இளைஞருக்குள்ளே யார் இளைஞரை கையில் தூக்கணுங்கிற ஒரு 4 முனை போட்டி. ஒரு பக்கம் முன்னாள் துணை முதலமைச்சர் உதய் ஸ்டாலின் அவர்கள், அடுத்தது தற்போதைய முதலமைச்சர், அதுக்கு முன்னாடியே முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அதுக்கப்புறம் தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், அதுக்கு முன்னாடியிலேருந்து திரு சீமான் அவர்கள், இப்படியா பயணிச்சிருக்காங்க. இதில் யாரை வந்து கையில் தூக்குறதுங்கிற ஒரு போட்டி மக்கள்கிட்ட உண்டாகிட்டு இருந்தது. விஜய் பின்னாடி தான் லேட் என்ட்ரி. ஆனால் அவருக்கு சினிமாவில் பிரபலம். அதே முன்னாள் பாஜக மாநிலத்தில் நிறைய இடத்துல சொல்லுவார், அவரை வந்து நம்ம குறைச்சி எடை போட முடியாது, ஏன்னா சினிமா பிரபலம், அவருடைய இது வேறக்கும் பொறுத்திருந்தா பார்க்கணும்னு சொன்னார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பமே பின்புலம், அதனால் ஒரு பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது உள்ள நுழைஞ்சது. ஆனால் முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பயணங்கிறது வெற்றி பயணம். சாதாரண ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ஒரு 10th லெவலில் கூட போகாதவங்க, விவசாயிகள். அந்த குடும்பத்திலேருந்து கஷ்டப்பட்டு படித்து அந்த படிப்புக்கான கடனையும் வாங்கி படித்து ஒரு பெரிய அளவில் எல்லாத்தையும் மெரிட்டில் வந்து இன்றைக்கி MBA BE MBA அதுக்கப்புறமா IPS வரைக்கும் போயிருக்காரு. IPS நல்ல ரேங்கிங் வந்து நல்ல ஆளுமை இருக்குதுன்னு சொல்லி கர்நாடகா தான் பாராட்டப்பட. அங்கே இருக்க மக்கள் அழுதாங்க, எங்கே போகிறீங்கன்னு. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் போய் பதிஞ்சிட்டார். வந்தோன்னே இங்கே வந்தார், மக்களுக்கு சேவை செய்யணும்னு. இன்றைக்கி தான் அவர் வந்து வேலையை விட்ட நாள் 28/5/2026. இன்றைக்கி கூட எல்லா இடத்துக்கும் கூட அங்கே ஓடிட்டுருக்கு. அவர் கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டரை என்னத்துக்கோசம் நான் ரெசிக்னேஷன் கொடுத்து இங்கே வரேன், ஏன்னா அங்கே மக்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கட்டப்பை வருவேன், தமிழகத்தை உருவாக்கணும் தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ வரைச்ச என்ன ஆகுது, இப்போ போட்டியில் வந்து ஒரு மாநில தேசிய, இதை தான் சொன்னேன் நான், ஒரு தேசிய கட்சிக்குள்ளே வராரு. இந்த தேசிய கட்சியை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை. தேசிய கட்சி வந்து புரிதலோடு இருக்கிற மாநில கட்சியோ இல்லை தேசிய கட்சி இங்கே ஆட்சி இருந்தால் தான் டெவலப்மெண்ட்ங்கிறது ஃபார் வேகமாக போகும். அதுக்கு உதாரணம் கர்நாடகா. குல்பர்கா எலெக்ஷனில் திருமதி இந்திராகாந்தி அவர்கள் அலகாபாத்துக்கு வெர்டிக்ட் வந்ததுக்கப்புறம், அந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் தோற்கடிக்கப்பட்ட போது, பதவி இழந்த போது அவர்களை கை தூக்கி நிறுத்தியது கர்நாடகா. சிக்மங்களூரில் நின்னாங்க. அது வரைக்கும் பின்தங்கிய மாநிலம். அவங்க வந்து அங்கே ஜெயிச்ச உடனே பிரதம மந்திரி ஆனோடனே அங்கே நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அது முன்னோடி மாநிலமாக ஓடிடுச்சு. அதே மாதிரி தான் குஜராத். திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அது மேலே போயிடுச்சு. அது மாதிரி ஷூட் பாலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி வந்தானே போகுது. இங்கே அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மாநிலத்தை வந்து மொழி பிரச்சனை அந்த பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வருங்கால ஜென்ரேஷன்ஸ், வருங்காலம் உங்கள் குழந்தைகளே இருந்தால் கூட நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பின்காலத்தில் எப்படி ஆட்சி இருந்தது, ராஜாஜி காலத்தில் இருந்தாங்க, இப்போ இல்லை, திருப்பி பேசுகிறது தான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மாறுதலை கொண்டு வரணுங்கிறதுல தான் அவர் வராது. அப்போ மாறுதல் தேசிய கட்சிக்குள்ளே வராரு. அப்போ தேசிய கட்சிக்குள்ளே பார்த்து இவங்க சொல்லி வந்தபோது 12% வாங்கிட்டாரா, மேலே எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்குள்ளே திமுக போன்றவங்களுக்கு தாங்கலை. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி இப்போ கூட திமுக அதிமுக கூட்டணி போட்டு விஜய் கீழே இருக்கணும்னு பார்த்தாங்க. இப்போ தேசிய கட்சியோ கொல்லைப்புறமாக பாஜக வந்துவிடும், கொல்லையில் நேர்முகமாக வந்துவிடும் அப்படிலாம் சொல்லி தான் அதிமுக திமுகவும் கூட்டணி போட்டு விஜயை வந்துக்கு இல்லாமல் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு பிளானை போட்டதாகவும், அதனுடைய விருப்பு தான் இன்றைக்கி அதிமுக இவ்வளோ குழப்பம் ஓடிட்டு இருக்கதா அப்பட்டமாக ஒத்துக்கிறாங்க. திருமாவளவும் ஒத்துக்கிறாரு. இது உண்மைதான். இது பொய்யா இருந்தால் ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. யார் அந்த கோலப்பன்கிற பத்திரிகையாளர் மேலே உடனே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இன்றைக்கே ஸ்டெப் எடுக்கல திரு பழனிசாமி அவர்கள். நடந்திருக்கு. அது நடந்ததுனால அதுதான் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது, பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல 2 திராவிட கட்சிகளும் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா 60 வருஷம் ஊழல், ஒக்குமத்து, நாடகம் எல்லாம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற மற்றவங்களை விடுறதுக்கு குறியாக இருக்காங்க. அதுக்கு என்ன ஒரே வழி, எதிர்ப்பு வழி, மோடிக்கு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஸ்லோகன். மற்றதான் இவங்க இப்போ கூட கடைசியில் என்ன பண்ணார் ஸ்டாலின் அவர்கள், பாஜகவை எதிர்ப்பு பேசிகிட்டு இருந்தார். டெல்லிக்கும் தமிழகத்துமாங்கிறது பேசினார் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவரே தோத்துட்டார். ஸோ இதனால் வந்து மக்களுக்கு புரிதலை கொண்டு வரணும், தேசியத்தை கொண்டு கலந்த ஒரு தமிழகம் தேசியம் 2 கலந்த முயற்சியை பண்ணிட்டு தான். அந்த அளவில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 4 பேரில் நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் சேனலில் ஒரு டிபேட் நடத்துங்க, 4 பேரையும் வரவழைங்க, ஒரு பொது மேடையில் நடத்துங்க.
4 பேருக்கும் ஒரு டிபேட் மாதிரி இந்த அமெரிக்காவில் நடத்துகிறாங்க இல்லையா வருங்கால கண்டஸ்டன்ட் மாதிரி. அப்போ வந்து வச்சுட்டு அவங்கள வந்து டிபேட்டில் வச்சு பொதுமக்கள்கிட்ட ஆடியன்ஸில் கொடுங்க மைக்கை கொடுத்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ யாருடைய பதில் வந்து ஆப்டாக இருக்குங்கிறத பாருங்கள். அந்த ஸ்பாட் சுட யாருக்கு இந்த பதில் வரும்? மக்கள் பார்த்துருக்காங்க, நம்ம சொல்லலை, மக்கள் பார்க்குற எந்த சப்ஜெக்ட் எந்த இடத்துல போனாலும் இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மக்கள்கிட்ட இருக்கிறது யாருன்னா திரு அண்ணாமலை அவர்கள்ங்கிறது எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மையான விஷயம். ஆனால் இப்போ இன்னும் யங்கஸ்ட் பாலிட்டிஷியன், அவருக்கு 40 வயசு தான் ஆகுது. இவங்களாம் 50க்கு வந்துட்டாங்க, அவர் 40 வயசு தான் ஆகுது. அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லுவார், இன்னும் எனக்கு காலை இருக்குப்பா, என்னப்பா நான் வந்து டெல்லி போகிறேன்னா என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்பார். அதனால் அவருடைய திறமை, அவருடைய ஒரு கிராஸ்பிங் பவர், அது வந்து அமைதியாக ஆக்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, மக்களை அரவணைக்கிறது. இன்றைக்கி தொலைதூரத்துலேருந்து மக்கள் பார்க்குறாங்க யாரை, முதல்வரை கிட்டக்க நெருங்க முடியல. ஆமாம், ரைட்டா? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கிட்டக்க நெருங்க முடியாது, ரைட்டா? ஜெயலலிதா அவர்களையும் கிட்ட நெருங்க முடியாது, ரைட்டா? ஆனால் எம்ஜிஆரை நெருங்க முடியும், ரைட்டா? கலைஞர் ஓரளவு தான் நெருங்க முடியும், அண்ணாதுரையை நெருங்க முடியுமா நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் இன்றைக்கி அவர் ஒரு முதலமைச்சராக வரானா ஈஸியாக இப்படி தொட்டு பார்க்கக்கூடிய லெவலில் இருப்பார் திரு அண்ணாமலை அவர்கள். இப்போயே பார்ப்பீங்க, அவருக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பில் எதிர்ப்பு கொடுத்துருந்தா கூட அதை பற்றி பல மக்கள் வந்து அரவணைக்கிறாரு, மக்கள் லீடராக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த போட்டியில் இறங்கும் போது எந்த போட்டி நிற்கும்? இன்றைக்கி இவங்க 3 பேருமே என்னதான் இருந்தாலும் பெரியாருடைய கொள்கை அப்படி போய் மாலை போட்டு வந்திருக்காரு திரு விஜய் அவர்கள். ஆமாம், ஆனால் மகாத்மா காந்திக்கு இன்னும் மாலை போடுறாங்க. நோட் பண்ணுங்க, ஏன்னா அங்கே தேசியம், கண்டிப்பாக சுதந்திர போராட்டத்தோட தலைவர் தேசப்பிதா அவர். நீங்கள் டெல்லியில் பார்த்தா கூட பிரதம மந்திரிலாம் யாராக இருந்தால் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ராஜ்காட் போவாங்க, மரியாதை செலுத்துவாங்க. எல்லா காட்லையும் போய் செலுத்து போர் வீரர்கள் சின்னத்தில் நினைவு செலுத்திட்டு வருவாங்க, ரைட்டா? ஆனால் இவர் வந்து போர் சின்னத்தோடையே போகிறாரு, செக்ரட்டரி இறங்கி மாலை வைக்கல, அது தேசியம். ஆனால் பெரியாருக்கு போய் வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த தேசியத்தை மறந்து பேரும் இவங்க தமிழகத்திலேயே வளரணும் மாதிரி மாநிலத்தை வச்சு பார்க்குறாங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த 4 பேரில் வச்சுக்கிற தேசியத்தை பேசுவார், மாநிலமும் பேசுவார். அந்த காம்பினேஷன் இருந்தால் தான் டெவலப்மெண்ட் வில் பி அந்த ஃபாஸ்டர் எண்ட், சீக்கிரமாக போகும். இதுதான் இளைஞர்கள் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த புளிச்சு போன கதை, மொழி பிரச்சனை, இது என்ன மாநில உரிமை, கவர்னர் எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி ஃபேக்ட்ரி வருதா, வேலை கிடைக்கிறதா, என்ன அதுதான். பத்திரிகையாளரை சந்திப்பதில்லை என்று இன்றைக்கி கூட குரல் எழுப்பியிருக்காங்க. அது முக்கியமான சமாச்சாரம். யார் டெல்லியில் அவர் கிளம்புறாரு, ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு? காரணம் என்ன? அவர் டோட்டலி சோஷியல் மீடியாவில் தான் இருக்கார். உங்கள்கிட்ட சொல்கிறத விட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திருச்சி பேச போகிறீங்க. நீங்களாம் திமுகவுடைய கையுண்ணிகள், மயக்க பிடிக்கிறவங்க. நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்லுவானே, என்னுடைய சோஷியல் மீடியா இருக்குது, என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க உடனே போட்டுருவாங்க எல்லாத்தையும். நான் உங்கள்கிட்ட ஏன் பேசணும்? நான் பேசுகிற சின்ன வீடியோ கொடுக்குறேன், உடனே அவங்க போடுவாங்க நண்பிகள். உங்கள்கிட்ட ஏன் பேசணும்? கேள்வி பதிலுக்கு வேண்டாமா? கேள்வி பதில் வேண்டாம், அங்கே கேளுங்க, பதில் அடுத்த வீடியோ வரும். யோசிச்சு எதுங்க இல்லை, ஏன்னா நீங்கள் சரியாக நடத்துறது இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர் நடுநிலையை கேட்கணும். ஆமாம், அவரை டார்கெட் பண்ணி நீங்கள் முன்காலத்தில், அதாவது இந்த மாதிரி சோஷியல் மீடியா வராமல் பிரிண்ட் மீடியா பேப்பர்கள் மட்டும் இருக்கிற காலத்தில் என்ன நடந்து, 2 ஒன்று தான் ஒன்று. இப்போ அதிகமாக வந்து இந்த மாதிரி தனித்து ப்ரைவேட் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி பிடிஐ, யுஎன்ஐங்கிற 2 நியூஸ் ஏஜென்சிஸ், அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள். அது வழியாக தான் எல்லா நியூஸுமே போகும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதும் டெல்லிக்கு போகும், டெல்லியில் இருக்கிறதும் இங்கே வரும். இது 2 தான் அதிகாரப்பூர்வமான ஊடகம். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி மாஸ்கோவில் இருந்தது, பிபிசி இருக்குது, ராய்டர்ஸு, அந்த மாதிரி. அதெல்லாம் நம்பகத்தன்மை, பொய் இருக்காது, இது இருக்காது, எக்ஸாஜரேஷன் இருக்காது, மிகைப்படுத்த முடியாது, உண்மை வெளியில் வரும். ஸோ இந்த பார்ட்டிகள்லாம் கூட தான் செய்கிற வந்து ஒரு அந்த மாநில அரசாகட்டும், மாநில கட்சிகளாகட்டும், தான் செய்கிறத வந்து அவங்க வழியாக தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை இருந்தது, ரைட்டா? அதனால் ஊடகத்துக்கு வந்து பிரிண்ட் மீடியாவுக்கும் இந்த ஊடகங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாங்க ப்ரெஸ்ஸில். அதுக்கு தான் வந்து செக்ரட்டரியேட்டில் ஒரு ப்ரெஸ் ரூமையே ரெடி பண்ணி கொடுத்தாங்க பார்க்குறதுக்குன்னு கலைஞர் காலத்தில். அப்போ அதுதான் உங்களுக்கு சேனல், வேறு சேனல் கிடையாது. இப்போ உங்களை நம்பி வந்தானாக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெய்டு சேனலாக இருக்கீங்க. நியூட்ரல் சேனல் இல்லாமல் பெய்டு சேனலாக இருக்கீங்க. அதனால தான் நியூட்ரல் சேனல். அப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது என்னுடைய அறிமுகத்தை, என்னுடைய புகழை பாடுறதுக்கு எனக்கு நண்பிகள் இருக்காங்க, இன்ஸ்டா இருக்குது, நான் போட்டு போகிறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் மக்களை லைவாக வைக்கணும், இங்கேயும் பேசுகிறாரு, அங்கேயும் பேசுகிறாரு. இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கிற 2 தலைமுறையிலேயே. டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? அதே வந்து இவர் சந்திக்கிறாரு, யார், சீமானும் சந்திக்கிறாரு.
லைவாக சந்திக்கிறாரு. அதே வந்து அந்த உதயநிதி ஸ்டாலின் தொட்டும் தொடாமே இருக்கார். அதிகமாக கிட்டக்கும் போகிறதில்ல, பண்ணுறதில்ல. அதனால் டோட்டலாக பாய்காட் பண்ணுறதும் தப்பு. அதே ரேடியோ ஊடகம் ரெண்டுத்தையும் அரவணைச்சு போகிற மொத்த கலவையாக இருக்கிறது திரு அண்ணாமலை 4 பேரில். நான் என்னுடைய கணிப்பாக தான் பார்க்குறேன். நீ மக்களே தான் சொல்கிறாங்க. நீங்கள் லைவாக இப்போ போய் ஒரு ப்ரெஸ் மீட் கேட்டால் கொடுப்பாரு. இல்லைப்பா நான் வந்து என்னுடைய பதிவு பண்ணுறேன்ப்பா, எக்ஸ்ட்ரா பண்ணுறேன், பார்த்துக்குங்கப்பா, நோவேர் உடனே ரிப்ளை பண்ணுவார். அதனால் அதுவே ஒரு மாறுதல். அதனால் என்ன சொல்கிறேன், இப்போ இன்னொன்று, இப்போ இருக்கிற சமகால இதில் வந்து தேசியத்தையும் பார்க்கணும், மாநிலத்தையும் பார்க்கணும். ஆனால் இவங்க 3 பேரும் ஒரே லைன், டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே. ஏன்னா பெரியார்னு. ஆனால் அந்த அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தரப்பு யார் வாங்கினா இங்கேருந்து தான் வரும். திரு அண்ணாமலையிலேருந்து தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா பாஜக தான் வந்தாகணும். பாஜக இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அது தூய சக்தி, அது வந்து மதவாத கட்சி. எங்கள் மதவாத கட்சினாக்க இஸ்லாமியர்களுக்கான திட்டங்களை பிரதம மந்திரி அனௌன்ஸ் பண்ணலையா? கொடுக்குறாருல, கல்யாணத்துக்கு 50,000 ரூபா கோல்டு காயின் கொடுக்குறாருல, இந்து கல்யாணத்தை கொடுக்குறாரா? கொடுக்கல. அப்போ எதுக்கு நீங்கள் மதவாத கட்சிங்கிறீங்க? அதாவது ஒரு பொய் பிரட்டலை கூட்டி உருவாக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அது அந்த பெரியார் கொள்கை கூட டைலூட் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் அதெல்லாம் பிடிக்கலைங்க. நீ போய் பேசிகிட்டு இருக்காது, நீ எனக்கு நாளைக்கு அணையை கட்டி கொடுக்குறா சொல்லு, நாங்கள் குரல் எடுக்கிறோம். இந்த ஜென்சி போராட்டம் கூட தவறான போராட்டங்கிறது உண்மையாக கண்டிக்கிறாங்க. நீ போஸ்டனில் உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கு இந்தியாவை பற்றி பேசுகிற தைரியமாக தான் இங்கேருந்து பேசு. ஒரு கோர்ட் நீதிமன்றங்கிறது ஒரு பெரிய வந்து நாட்டினுடைய உச்ச நீதிமன்றங்கிறது டாப்பஸ்ட் கோர்ட் ஆஃப் த லா ஆஃப் த லேண்ட். அங்கே ஒருத்தர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் த டாப் மேன் ஹூ இஸ் வேரிங் தி பிரசிடென்ட். பிரசிடெண்ட்டுக்கே பதவி பிரமாணம் செய்ய வச்சுக்கூடிய பவர் இருக்குது. அவர் இப்போ நம்ம 4 வரைக்குள்ள அசம்பிளி ஆகட்டும், சட்டமன்றம் ஆகட்டும், சட்டமன்றத்தில் சபாநாயகர் பெரியவர், அங்கே வந்து சிஜே, இந்த நீதிமன்றங்கள் பெரியவங்க நீதிபதிகள். அவர் பேசிட்டு இருக்கிற டிஸ்கஷனை போய் ஒட்டு கேட்டு ப்ரெஸ்ஸில் போட்டு அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? இட்ஸ் அ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கரெக்ட். உனக்கு ஜென்சிக்கு வேலை வாய்ப்பு கேட்கணுன்னாக்கா எனக்கு இந்த இடத்துல ஃபேக்ட்ரி வரதை தடுக்கிறாங்க, ஒரு பெட்டிஷன் போடுங்க, ஹைகோர்ட்டில் போடுங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க நான் ஹைகோர்ட்டில் இவர்கிட்ட என்ன முதலமைச்சருக்கு என் பெட்டிஷன் கண்டுக்காம இருக்கேன். எங்கள் வீட்டில் இன்னும் எங்கள் கிராமத்தில் 100 பேர் இருக்காங்க, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, பெட்டிஷன் பண்ணலாம், அது கேளுங்க. வேலை வாய்ப்பு கேட்டு இளைஞர்கள் போய் கேளுங்க கோர்ட்டில், நிச்சயமாக ஆர்டர் போடுவாங்க, இம்மிடியட்டாக அது காலத்துக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான புரட்சிங்கிறது. இது மாதிரி போய் அதை மாற்றி சொல்லி பேராசைட் சொன்னார், எங்களை கரப்பாம்பூச்சி சொன்னார். உங்களை சொல்லலை, இளம் போகஸ் அட்வொகேட்ஸை பற்றி பேசினார் அவர். நல்லா திருத்திக்கங்க, போகஸ் அட்வொகேட்ஸை பற்றி பேசி அவங்கள சிபிஐ என்கொயரி வைக்கணும் நாங்கள். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அதுக்கு தான் சொன்னேன், சோஷியல் மீடியா தவறாக ஹேண்டில் பண்ணுறாங்க, கருத்துக்களை மாற்றி சொல்கிறாங்க நீதிமன்றங்களை பற்றின்னு. அதனால் கருப்பு இது கூட அவங்க அதிகமாக எடுத்துக்கல, அது சுதந்திர உரிமை சொல்லி ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கருப்புங்கிற சினிமா வந்து இப்போ நடந்தது. அதனால் என்ன சொல்ல வரோம்னாக்க, இளைஞர்கள் விரும்புவதை செய்பவர் யாரோ அவரை தான் இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிறது தயாராக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பாப்புலேஷன் இஸ் எ க்ரோயிங் பாப்புலேஷன், அதெல்லாம் ஏற்றுக்கிறதா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்டு திங்கிங், பிஸ்னஸ்ஸு, மற்ற வித பேசுகிறது எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் மேனாக இருக்கிறவர் அண்ணாமலை தான். நேருக்கு நேர் சுடமாங்களா அது மாதிரி நடக்கக்கூடிய அதில் 4 பேரில் வச்சு அவர் தான் நிற்பாருன்னு எங்களுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்கள், நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.